MSP Infotainment. இது உங்க சேனல். This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now it's available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click the below link and install the application. Stop worrying and start buying. Hi viewers, இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுந்தரிக் சீரியலோட சீசன் 1 அண்ட் சீசன் 2 ஓட கேரக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சுந்தரியோட ஃப்ரெண்ட் சித்துவா வந்தவங்க ஜெய் ஸ்ரீனிவாஸ் குமார். இவர் 2008ஆம் ஆண்டு வெளிவந்த காலை பனி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாரு. சித்துவோட அப்பா மணியா வந்தவங்க முரளிகுமார். இவங்க 1990ஆம் ஆண்டு வெளிவந்த இணைந்த கைகள் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1993ஆம் ஆண்டு வெளிவந்த அமராவதிங்கிற படத்தில் நம்ம தலைக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு. கார்த்திகோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாவா வந்தவங்க அரவிஷ்குமார். இவரோட முதல் படம் எதுன்னு எனக்கு தெரியல, பட் 2014ஆம் ஆண்டு வெளிவந்த வடகரி அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. ராமசுபுவா வந்தவங்க காமெடி ஆக்டர் சவுந்தர். இவர் 1990ஆம் ஆண்டு வெளிவந்த பணக்காரன் அப்படிங்கிற மூவியில் தான் ஃபஸ்ட்டு நடிச்சிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவர் தொடர்ந்து நடித்த 3 படத்துலையுமே இவரோட சீன் எடிட் பண்ணிட்டாங்க, அதாவது ரிமூவ் பண்ணிட்டாங்க. 1991ஆம் ஆண்டு வெளிவந்த சின்ன தம்பி படத்தில் தான் இவர் ஃபஸ்ட்டு நமக்கு அறிமுகமானார். அனு ஆஃபீஸில் வேலை செஞ்ச விஜயா வந்தவங்க கிரேசி தங்கவேல். இவங்க 2024ஆம் ஆண்டு வெளிவந்த இரவினில் ஆட்டம் பார் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. சுந்தரியோட ஹவுஸ் ஓனர் ஜானகியா வந்தவங்க சங்கீதா பாலன். இவங்க 1996ஆம் ஆண்டு வெளிவந்த கருப்பு ரோஜா அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ் கலெக்டர் நந்தன் பாரதி மேமா வந்தவங்க கௌசல்யா. இவங்க 1996ஆம் ஆண்டு வெளிவந்த ஏப்ரல் 19 அப்படிங்கிற மலையாளம் படத்தில் அறிமுகமாயிருக்காங்க. தமிழில் அவங்க அறிமுகமான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு வெளிவந்த காலமெல்லாம் காதல் வாழ்க தான் அவங்க அறிமுகமான படம். சுந்தரி ஊரில் கல்லுப்பட்டியாக வந்தவங்க பவன்ராஜ். இவர் 2013ஆம் ஆண்டு வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாயிருப்பாங்க. இவர் டைரக்டர் பொன்ராமோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால அவர் இயக்குன எல்லா படத்துலையுமே மேக்ஸிமம் இவர் ரோல் பண்ணியிருப்பார். இவருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு வெளிவந்த ரஜினி முருகன் படத்தில் ஒரு வாழைப்பழ பிக்கிற சீனில் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். சுந்தரியோட ஃபியான்சே வெற்றியாக வந்தவங்க கிருஷ்ணா. இவர் 2006ஆம் ஆண்டு வெளிவந்த அழகிய அசுரா அப்படிங்கிற படத்தில் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். வெற்றியோட அம்மாவா 2ஆவதாக வந்தவங்க தாரணி. இவங்க 1988ஆம் ஆண்டு வெளிவந்த உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படத்தில் கமல்ஹாசனுக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. வெற்றியோட கசின் உஷாவா வந்தவங்க பாப்ரி கோஷ். இவங்க 2009ஆம் ஆண்டு வெளிவந்த கால்பெல்லா அப்படிங்கிற பெங்காலி படத்துலையும் அதே வருடம் வெளியான குரோத் அப்படிங்கிற பெங்காலி படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. நம்ம தமிழில் அவங்க நடித்த முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு வெளிவந்த டூரிங் டாக்கீஸ். அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசத்தில் நயன்தாராவுக்கு ஃப்ரெண்டாகவும் சர்க்கார் படத்தில் நம்ம தளபதிக்கு அண்ணியாகவும் நடிச்சிருப்பாங்க. உஷாவோட அப்பாவாக வந்தவங்க வின்சென்ட் ராய். இவங்க 1990ஆம் ஆண்டு வெளிவந்த சத்ரியன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. சீசன் 2ஓட வில்லி பொற்கொடியாக வந்தவங்க வடிவுகரசி அம்மா. இவங்க 1978ஆம் ஆண்டு வெளிவந்த சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. 1979ஆம் ஆண்டு வெளிவந்த கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. பொற்கொடியோட பொண்ணு சின்ன பொண்ணாக வந்தவங்க பரதா நாயுடு. இவங்க 2016ஆம் ஆண்டு வெளிவந்த தேன் மிட்டாய் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. உஷா ஃபியான்சேவோட அத்தையாக வந்தவங்க கௌதமி வேம்புநாதன். இவங்க 1999ஆம் ஆண்டு வெளிவந்த நீ வருவாயென அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாயிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சீரியலோட கேரக்டர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Thank you.